ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்லைனில், அந்த கரையெல்லாம் உடனே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நொடியில் உங்கள் பல் வந்து நல்ல வெள்ளை வெளையேர்னு பளிச்சுன்னு ஆகணும் அப்படின்னா, இந்த ஒரு பொடியை மட்டும் கலந்து நீங்கள் தேய்க்கிறப்போ கையில் தான் தேய்க்கணும். கையில் தேய்க்கிறப்போ ஃபஸ்ட்டு டைமே நல்லா வெள்ளையாயிரும். சூப்பராக ரிசல்ட் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம், அதுக்கடுத்து இந்த ஈறுகள் வந்து வீக்கம் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது எல்லாமே உடனே கிளியர் ஆகும். சொத்தப்பற்கள் வராமல் வந்து தடுக்கும். இது வந்து நீங்கள் ரெகுலராகவே பேஸ்ட்டுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். திரும்ப பேஸ்ட்டு போட்டு பல் விளக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் விளக்க தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொடி தான் நம்ம அன்றைக்கி கலந்துருக்கோம். இது அதே மாதிரி இந்த மாதிரி வந்து கையில் எடுத்து நீங்கள் விளக்குனீங்கன்னா போதும், அப்படியே அந்த கரைகள் வந்து விட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பொருள்கள்லாம் சேர்த்துருக்கோம். சரி, இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் விரலால் பாரம்பரியமாக நம்ம பல் விளக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் விளக்குறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, இப்போ வாங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு, எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். பற்கள் வந்து நாள்பட்ட கரைகள் வந்து பாக்கு போடுறது, வெத்தலை போடுறது, இந்த மாதிரி இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரைகள் அதிகமாக வருது. அந்த கரையை வந்து ஒரே நொடியில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து துருவிக்கோங்க. இது வந்து நீங்கள் ப்ரஷ்ல எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2 நாள் வந்து கையில் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா இதில் சேர்க்குற ஒரு பொடி வந்து ஒரு சூப்பரான ஒரு பொடி. அந்த பொடியை வந்து நீங்கள் சேர்த்து தேய்க்கிறப்போ உடனே அந்த பற்கள் வந்து நல்லா வெள்ளையாயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈறுகள், அந்த மாதிரி வீக்கங்கள், அந்த வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்கும் தெரியுங்களா, சொத்தப்பல்ல இருந்த அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து உடனே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான். இப்போ இந்த அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியை வந்து இப்போது சாறை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் வருது. இஞ்சி வந்து அதிகமாக சாறு கிடைக்காது. நல்லா ஒரு துண்டு இஞ்சி போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வர்றது. பிழிஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் தான் கிடைக்கும். இந்த அளவுக்கு தான் கிடைக்கும். இதே நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது கூட நம்ம 2 முக்கியமான பொருள் சேர்க்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோபால் பல்பொடி அல்லது இந்த ரோஜா பல்பொடி, இந்த மாதிரி பல்பொடி வகையில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பல்பொடிகளை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பல் வந்து கிடைக்கும். அந்த எரு சாம்பல், அந்த சாணியெல்லாம் தட்டி வச்சு அதை வந்து நம்ம சாம்பல் பண்ணி எரித்து அந்த சாம்பலை வந்து விளக்குவாங்க. அந்த மாதிரி வந்து விளக்குறப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி சாறில் நம்ம பல்பொடி வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த ரோஜா பல்பொடி நல்லா கலரிஸும் கொடுக்கறது இல்லாமல் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. கையில் தான் நீங்கள் தேய்க்கணும். இது நீங்கள் கலந்து கூட வச்சுக்கலாம். காலையிலையும் நைட்டு ஒரு நாள் வந்து 2 நாள் தேய்ச்சிங்கன்னா போதும், சுத்தமாக விட்டுரும். ஃபஸ்ட்டு டைமே நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ரூ. 2 தான். இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இந்த பொடி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து கோபால் பல்பொடி அப்படின்னு ஒன்று விற்கும், அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் பல்பொடியில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி சாறில் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இஞ்சி சாறு வந்து என்னன்னா வாய் துர்நாற்றத்தை சுத்தமாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வாய் நல்ல வாசனை வரும். சொத்தப்பற்கள் வந்து வராமல் தடுக்கும். வேறு இந்த ஈறுகள்லேருந்து ரத்தம் வடிகிறது, சீல் வடிகிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரத்தன்மை இதில் இருக்கிறதுனால இந்த இஞ்சி வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கரையை உடனே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது லெமனு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொடி சேர்த்துருக்கிறதுனால, இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால பல் கூச்சமெல்லாம் உங்களுக்கு வராது. இது நீங்கள் தேவையான அளவு இந்த எலுமிச்சை சாறை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. விதைகளை ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இஞ்சி சாறு 1 டீஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி லெமனையும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க.
இது வந்து 100% வந்து ஒரு சூப்பரான சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ண சொல்லலாம். வாயில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு. செமையாக இருக்குது பார்த்தீங்களா? கலரும் இது வாயில் வந்து இதை கலர் வந்து நல்லா கொடுக்கும். நீங்கள் வாயில் வந்து விளக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு மாறிடும். எந்த அளவுக்கு அந்த பான்பராகு கரை பாக்கு போடுறவங்க, புகழை போடுறவங்க, வெத்தலை போடுறவங்க, டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்க, பீடி குடிக்கிறவங்க, சிகரெட்டு குடிக்கிறவங்க எல்லாரோட கரையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வந்து பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி எல்லா கரையும் உடனே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போது இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சேர்த்திங்கன்னா போதும். உப்பு வந்து சேர்க்குறப்போ கரைகளை சூப்பராக வந்து உடனே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வாயில் இருக்கிற இந்த நீர்க்கட்டி தொந்தரவெல்லாம், அந்த உதடெல்லாம் வீங்கியிருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் வந்து உடனே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி அப்படியே கூட வச்சுக்கலாம். ஏன்னா லெமன் சேர்த்துருக்கிறதுனால, இஞ்சி சேர்த்துக்கிறதுனால இது கெட்டெல்லாம் போகாது. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இது ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணாமல் நீங்கள் கையில் எடுத்து விளக்கணும். இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நிறையா பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த பற்களில் வந்து கரை வந்து அதிகமாக இருந்தாலும் எண்ணெய் போட்டாலும் போகவே மாட்டேங்குதுக்கான்னு சொல்கிறீங்க. இது வந்து கண்டிப்பாக ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் எடுக்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் விளக்கி காட்டுற மாதிரி நீங்கள் அந்த கரை இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி தேய்க்கிறப்ப ஃபஸ்ட்டு டைமே நல்லா உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 2 நிமிஷம் தேய்ச்சிங்கன்னா போதும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து தேய்ச்சாச்சு. ஃபஸ்ட்டு டைமே நல்லா உங்களுக்கு ஒரு வெள்ளையாக நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் கழுவிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஒரு துளி நான் லைட்டாக எனக்கு அந்த டீ காஃபி கரையெல்லாம் இருந்துச்சு. ஒரு துளி கூட இல்லை. நான் 2 நாள் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரே நாளில் எந்த கரை இருந்தாலும் நல்லா இப்போ நான் தேய்ச்ச மாதிரி 2 நிமிஷம் மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு கழுவிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. இதில் பேஸ்ட்டு கலக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பேஸ்ட்டும் தேவையில்லை. இது ஒரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் பேஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாரம்பரியமாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விளக்கிட்டு இருக்கிறோம். பற்கள் வந்து மேலே வராமல் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அமுத்தி வந்து விளக்குவோம். இப்போ ப்ரெஸ்ஸுனால முன்னாடியெல்லாம் வரும். இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விளக்குறப்ப பற்களுக்கும் நல்ல ஒரு தன்மை கொடுத்து நல்லா ஒரு அமுத்துன மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இப்போ நான் தேய்ச்சி காட்டுறேன். ஒரு சவுண்ட் ஒன்று வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து சவுண்டு வந்துச்சு அப்படின்னா பற்களில் நல்லா சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். இதே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு சாம்பிள் செஞ்சு பாருங்கள். ப்ரஷ்ஷில் விளக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சவுண்டு வராது. இப்போ நம்ம தேய்ச்ச மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் கழுவிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சவுண்டு வரும். இது வந்து அந்த அளவுக்கு சுத்தமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த இஞ்சியோட அந்த லைட்டாக மிருதுவாக அந்த கொஞ்சம் காரம் அந்த தன்மை இருக்கிறப்ப பேசுகிறப்ப நல்ல ஒரு வாசனை வரும். வாய் துர்நாற்றம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. இந்த பேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரோஜா பல் பொடிங்கிறனால நல்லா கலரிங் வந்து கொடுக்குது. இங்கே பாருங்கள், உதடு நல்லா கருப்பாக இருந்தால் கூட அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து கலராக காமிக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது ரிசல்ட்டும். இது வந்து பாரம்பரியமான ஒரு பல்பொடின்னு கூட சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.